ஜோஜோஸ் ஸ்டால். ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் தன்னைத்தானே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்னு சொல்லிக்கிட்டாலும் பட் ஃபேன்ஸ் மத்தியில் இஸ் த ஹானர்ட் ஒன்றுன்னு எல்லாராலையும் சொல்லப்படுற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் தான் சத்தோரு கோஜோ. ஸோ அந்த வேலை லெட்ஸ் see his own innate ability in this video. சத்தோரு கோஜோவை டெக்னிக்கலி ஹானர்ட் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் அவரோட 6 ஐஸ் அண்ட் லிமிட்லெஸ் கர்ஸ் டெக்னிக். ஸோ அந்த வேலை ஃபர்ஸ்ட் நியூட்ரல் இன்ஃபினிட்டியை பற்றி பார்த்துருவோம். சத்தோரு கோஜோவோட லிமிட்லெஸ் கர்ஸ் டெக்னிக்கில் ஒன் ஆஃப் த ஸ்பேஸ் மேனிப்புலேஷன் டெக்னிக் இன்ஃபினிட் டிவிஷன். இதோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸ்பேஸை கண்டினியூஸாக சின்னதாக டிவைட் பண்ணி பிரிக்கிறது. இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட எண்டை எப்போவுமே ரீச் பண்ண முடியாத மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம். கைஸ் புரியலன்னா இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கும் அண்ட் உங்களோட டார்கெட்டுக்கும் ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 1 மீட்டரில் இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் டிஸ்டன்ஸ் 0.5 மீட்டர் ரீச் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் நீங்கள் கவர் பண்ண 0.5 மீட்டரில் இருந்து பேலன்ஸ் இருக்கிற 0.5 மீட்டரில் ஹாஃப் ஆஃப் டிஸ்டன்ஸ் 0.25 மீட்டர் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. அண்ட் த சேம் ப்ராசஸ் கண்டினியூஸ்லி அகைன் அண்ட் அகைன் நடக்கும். கண்டினியூஸ்லி ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுவீங்க, அதுவும் இன்ஃபைனைட்டாக. இந்த ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதால உங்களோட டார்கெட்டை நீங்கள் எப்போவுமே டெக்னிக்கலி ரீச் பண்ண முடியாது. பிகாஸ் தேர்ஸ் ஆல்வேஸ் எ ஸ்மாலர் பீஸ் ஆஃப் ஸ்பேஸ் லெஃப்ட் டு கிராஸ். ஸோ இதுதான் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த கான்செப்டை அப்படியே கோஜோவோட இன்ஃபினிட்டியோட அப்ளை பண்ணுறப்போ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோஜோவோட இன்ஃபினிட்டி எந்த ஒரு திங்ஸும் கோஜோவை அப்ரோச் பண்ணால் ஸ்டாப் பண்ணுமோ ஐ கெஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் கோஜோவோட இன்ஃபினிட்டி இஸ் நாட் அ ட்ரெடிஷ்னல் ஷீல்டு. அது டோட்டலி கன்வர்ஜென்ஸ் ஆஃப் இன்ஃபினிட் சீரீஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் கோஜோவை எய்ம் பண்ணி ஃபயர் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து வர புல்லட் 1000 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் கண்டினியூஸாக ட்ராவல் ஆகும். இந்த புல்லட் ரீச் பண்ணுற எவ்ரி ஸ்மாலர் பாயிண்ட்ஸ் எப்போவுமே அதோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணாது. பட் அந்த புல்லட்டை இன்ஃபினிட் டிவிஷன் பண்ணி கோஜோவை டச் பண்ண விடாது. ஸோ அப்படி இருந்துமே ஸ்டில் நமக்கு அந்த புல்லட் ஃப்ரீஸ் ஆன மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் இன்ஃபைனைட் டிவிஷன் தான். இது டார்கெட்டை ஸ்டாப் பண்ணுற மாதிரி கிடையாது, பட் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணும். அண்ட் இது எந்த மாதிரி அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்பேஸ் எனர்ஜியோட இன்டென்சிட்டி, அதோட மாஸ், ஸ்பீட் அண்ட் ஷேப்பை பொறுத்து அவருக்கு எகெயின்ஸ்டாக ஹார்ம்ஃபுல் திங்ஸ் எது அப்ரோச் பண்ணாலும் டிஃபெண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ப்ளூ. த லிமிட்லெஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதால ஒரு இம்பாசிபிள் சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகி -1 ஆப்பிள் பெர்த் ஆகுது. இந்த -1 சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கோஜோ ரியாலிட்டியை பெண்ட் பண்ணி ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுவார். இது வெறும் பேசிக்காக சொல்கிற மீனிங் தான். ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு கிளியர் ரெஃபரன்ஸாக இல்லை. ஸோ அதனால் திங்க் லைக் திஸ். உங்ககிட்ட ஒரு -1 ஆப்பிள் இருக்குங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. -1 ஆப்பிள்ங்கிறது நத்திங். அது ஒரு கடன் ஆர் பற்றாக்குறை மாதிரி. இப்போது உங்ககிட்ட 0 ஆப்பிள் இருக்குது அப்படின்னா இட்ஸ் லைக் பேலன்சிங், கடன் இல்லாத மாதிரி. அதுவே -1 ஆப்பிள் கடன் பட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரியாலிட்டியை பேலன்ஸ் பண்ண ஒரு ஆப்பிள் கொண்டு வரீங்க. இதையே தான் சத்தோரு கோஜோ நெகட்டிவ் நம்பரை யூஸ் பண்ணி இருக்க எல்லா ஆப்ஜெக்டையும் ஒரு ஸ்பேஸுக்கு இழுப்பார். ஸோ இது ஒரு மேத்தமேட்டிக்கல் வே டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஹோலை ஃபில் பண்ணுற விதமாக ப்ளூ சுற்றி இருக்க எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் வலுக்கட்டாயமாக இழுத்து க்ரஷ் பண்ணிடும். இந்த டெக்னிக் க்ரஷ் மட்டும் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது மட்டும் இல்லை. கோஜோவோட அட்ராக்ஷன் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணும், எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணணுங்கிறது எல்லாமே கோஜோவோட ப்ரெசிஷன் தான். இது மட்டும் இல்லாமல் அவரோட அன்மேட்சிங் ஸ்பீட் அண்ட் டெலபோர்ட்டேஷன் எல்லாமே ப்ளூவை கம்ப்ரெஸ் பண்ணுறதால ஹீ கேன் அச்சீவ் தட். அது மட்டுமா இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணுறதால எதுவாக இருந்தாலும் அவரால் அட்ராக்ட் பண்ண முடியும். லைக் மேக்னெட்டிக். அண்ட் 6 ஐஸை மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஹீ கேன் டூ huge field of attraction, because attraction full and full how much he using curse energy for the target, not about scale. பட் பேசிக்காக ஸ்கேலுக்குன்னு ஒரு தனி லெவல் இருக்குது. ஸோ அதை இதோட இன்க்ளூட் பண்ண ரிவர்சல் ரெட். நார்மலாக கோஜோவோட ப்ளூ அட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் லைக் ஒரு வாய்டுக்குள்ளே சுற்றி இருக்க எல்லா திங்ஸையும் இழுக்கிற மாதிரி. பட் ரெட் ஆப்போசிட் ஆஃப் ப்ளூ, அது ஒரு ரெப்பல்ஷன் டெக்னிக். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா கோஜோ அவரோட நார்மல் ஹீலிங்க்கு யூஸ் பண்ணுற பாசிட்டிவ் எனர்ஜி வித் நெகட்டிவ் எனர்ஜியோட ப்ராப்பராக கம்பைன் பண்ணி உருவாக்குற ஒரு அன்ஸ்டேபிள் எனர்ஜி இன்வெர்ஷன் தான் ரெட்.
இதோட எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ரெட் இட்ஸ் பிளாஸ்ட் அவுட்வேர்ட், அதோட இம்மென்ஸ் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ரெப்பல்ஸ் பண்ணிடும். இது கிட்டத்தட்ட ப்ளூவை விட 2 டைம்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் ரேஞ்ச் டே ஸ்டேஷனுக்கு கூட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஹாலோ டெக்னிக் பர்பிள். சத்தோரு அவரோட ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆஃப் ரெட் அண்ட் ப்ளூ இந்த ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இமேஜினரி மாஸ் கிரியேட் ஆகும். அதுதான் ஹாலோ பர்பிள். இதோட ஃபோர்ஸ் லிட்ரலி எரேஸ் எனிதிங் இன் இட் பேத். இதோட எஃபெக்ட் இட் டசன்ட் ஜஸ்ட் டெஸ்ட்ராய், இட் எரேஸ் மேட்டர். வெறும் இதோட இன்சைன் ஸ்பீடால் ஒரு லார்ஜ் ஏரியாவை கூட கவர் பண்ணிடும். இதிலிருந்து ஒரு கிரவுண்ட் லெவல் கேரக்டர் நியர் இம்பாசிபிள் டு அவாய்ட் திஸ். நவ் இன்ஃபினைட் வாய்ட். கோஜோட டொமைன் லிமிட்லெஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு என்க்ளோஸ்ட் பேரியர் டெக்னிக். ஆப்போனண்ட் யாராக இருந்தாலும் டொமைனுக்குள்ளே ட்ராப் பண்ணி அவங்களோட மூளைக்குள்ளே இன்ஃபைனைட் இன்ஃபர்மேஷன் அனுப்புறதால சென்ஸ் ஓவர்லோட் ஆகி அவங்கள ஒரு ஃப்ரீசிங் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். இதனால் ஏற்படுற எஃபெக்ட் தே கான்ட் மூவ், திங்க், ஈவன் ப்ராப்பராக எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே பண்ண முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டரை இன்ஃபைனைட் ப்ரோக்ராம் ஒரே டைமில் பண்ண வச்சா என்ன ஆகும்? லைக் கிராஷ் ஆகிடும்ல. அதே மாதிரி தான் கோஜோவோட அன்லிமிட்டெட் வாய்டுக்குள்ளே இன்ஃபைனைட் இன்ஃபர்மேஷன் எப்படி விக்டீமை ப்ராசஸ் பண்ண வைக்குங்கிறது உங்கள் யாருக்காவது தெரியுமா? அப்படி தெரியாது அப்படின்னா இப்போ நான் சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஆத்தர் அக்குதாமியே ஒரு 2 டைப் ஆக்ஷன் மூலமாக லிமிட்டட் வாய்டு இன்ஃபர்மேஷன் எப்படி விக்டீமை அஃபெக்ட் பண்ணும், அவங்க மைண்டுக்குள்ளே இன்ஃபைனைட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ண வைக்குங்கிறத 2 டைப் ஆஃப் ஆக்ஷன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆத்தர் அக்குதாமிக்கு ஜோகோ மேலே ஒரு கண்ணு இருந்திருக்கும் போல், அதாவது ஜோகோவையே ஒரு எக்ஸாம்பிளாக எல்லாத்துக்கும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜோகோவுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்பிள் இருக்குது, அதுவே கொஞ்ச தூரம் தள்ளி மிடில் ஒரு கொரிலா இருக்குது, அண்ட் லாங் டிஸ்டன்ஸில் ஒரு ட்ரம்பட் இருக்குது. இந்த இடத்துல ஜோகோவோட மைண்ட் ஆப்பிள், கொரிலா, ட்ரம்பட்னு ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அன்லிமிட்டெட் வைட் இன்ஃபர்மேஷன் ஆப்போனண்ட்டோட மைண்டை ப்ராசஸ் பண்ண வைக்காது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ லெட்ஸ் see the செகண்ட் ஒன். இந்த இடத்துல ஜோகோ ஆப்பிளை பார்க்குறான், கொரிலாவையும் பார்க்குறான், தூரத்தில் இருக்க ட்ரம்பட்டையும் பார்க்குறான். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஜோகோ பக்கத்தில் இருந்த ஆப்பிளை பார்த்ததால அவனோட மைண்டுக்குள்ளே ஆப்பிள் 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 ஆப்பிள்னு இன்ஃபைனைட்டாக ஆப்பிள்ங்கிற இன்ஃபர்மேஷன் அவனோட மைண்டுக்குள்ளே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வேலை தான் ஆத்தர் அக்குதாமி எக்ஸ்பிளைனிங் டு அஸ். அன்லிமிட்டெட் வாயிலில் இன்ஃபர்மேஷன் விக்டிமோட மூளைக்குள்ளே எப்படி இன்ஃபைனைட் டைம்ஸ் ப்ராசஸ் பண்ண வைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சிக்ஸ் ஐஸ் கோஜோ கிளானோட பிளட் லைன்ல இருந்து பிறக்கிற மெம்பர்ஸுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் காட்லைக் ஐ. காட்லைக்குங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இட்ஸ் வெரி வெரி ரேர். பல வருஷத்துக்கு அப்புறம், எக்ஸாக்டாக சொல்லணும்னா 400 இயர்ஸுக்கு அப்புறம் கோஜோ பிளட் லைன்ல ஃபர்ஸ்ட் 6 ஐஸ் அண்ட் லிமிட்லெஸ் கர்ஸ் டெக்னிக்கோட பிறந்த ஒரு குழந்தை தான் தி ஹானர்ட் ஒன். இதுலயே தெரியுது இது எந்த அளவுக்கு ரேர் அப்படின்னு. 6 ஐஸ் பெர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் சத்தோரோ கோஜோவோட சென்சேஷன் கிட்டத்தட்ட ஒரு கர்ஸ் யூசர் ஆர் கர்ஸ் மாஸ்டரோட எனர்ஜி அட்டாமிக் லெவலில், அதாவது பர்சனேஜில் ஒரு துரும்பு இருந்தாலும் கோஜோவால் சென்ஸ் பண்ண முடியும். இது மட்டுமா, இதோட சேர்த்து ஹீ கேன் see டெக்னிக்ஸ், எனர்ஜி ஃப்ளோஸ். ஸோ ஈவன் எந்த ஒரு சார்சரும் பார்க்க முடியாத ஒரு டைனியஸ்ட் டீட்டெயிலை கூட கோஜோவால் பார்க்க முடியும். இது கிட்டத்தட்ட கோஜோ எனிமியை ஒரு புக்கு ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணுவார். 6 ஐஸ் கர்ஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி பூஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கோஜோவோட லிமிட்லெஸ் டெக்னிக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா ஏன்னா ஈஸிலி டு ஹேண்டில் அண்ட் கர்ஸ் எனர்ஜியை பேர்ன் அவுட் பண்ணுற அளவுக்கு ஒவ்வொரு டெக்னிக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் கிரேசி திங்ஸ் என்ன அப்படின்னா 6 ஐஸ் இந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 6 ஐஸோட அட்வான்டேஜை யூஸ் பண்ணாமல் நார்மலாக டொமைன் எக்ஸ்பென்ஷன் அண்ட் ஹாலோ பர்பிள் இந்த மாதிரி ஹை கர்ஸ் எனர்ஜி கன்சியூம்ஷன் டெக்னிக்கை ரிப்பீட்டடாக கோஜோவால் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதுவே 6 ஐஸோட ஸ்பெஷாலிட்டியை யூஸ் பண்ணுறதால எந்த டெக்னிக்கையும் எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் அதோட ஃபுல் பொட்டன்ஷியலில் யூஸ் பண்ண முடியும். பேட்டில் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் சத்தோரோவால் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற ஆப்போனண்ட்டை ட்ராக் பண்ண முடியும். அதுவும் கர்சனேஜ் துளி அளவு இருந்தாலுமே ஹீ கேன் see அண்ட் ட்ராக் ஆப்போனண்ட். இந்த ஒரு விஷயத்தால் கோஜோவுக்கு எகெயின்ஸ்டாக ஸ்னீக் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறது நியர் இம்பாசிபிள். அதாவது ஹைட் அண்ட் சீக் விளையாட்டுல இங்கே வேலைக்கே ஆகாது. ஸோ இதனால தான் ஹானர்ட் ஒன் பேட்டில் போய் எப்போவுமே காமாக இருக்க மெயின் ரீசன். And next, let's see the present leader of games.